ஐயா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் எத்தனையோ முறை மன்னித்து 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 நேசித்து நேசித்து போறாருக்கு. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மேலே அவர் தயவாக இருக்கார். நீங்கள் நினச்சிக்காதீங்க ஆண்டவர் கண்டு காணாமல் இருக்கார், ஆண்டவர் ஏமாற்றிட்டு இருக்கிறோம், ஆண்டவர்லாம் ஒன்றும் யாரையும் ஒன்றும் செஞ்சிட மாட்டார் அப்படி நினைக்காதீங்க. அது அல்ல. அவருடைய அன்புக்கு நீளம் அகலம் ஆழம் உயரம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுறாரா, விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை. ஆமே. அப்புறம் என்ன செய்யறாரா? உன்னிடத்துல தயவையும் என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் தயவையும் காண்பிக்கிறாராம். அப்படி காண்பித்ததுனால நம்ம என்ன செய்யணும்னா, அந்த தயவுல என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணுமா. அந்த தயவை நினைச்சு நினைச்சு நினைச்சு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே தகப்பனே, ஊர் சுற்றி கொண்டிருந்தேன், ஆண்டவரே நோக்கம் இல்லாம இருந்தேன், ஆண்டவரே எப்போதும் போல எங்கேயோ அங்கே இங்கேயும் ஓடி திரிஞ்சிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய 19ஆம் வயதுல 30 ஆண்டுகளுக்கு 29 ஆண்டுகளுக்கு முன்பு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சினிமாவுக்கு டிக்கெட் வாங்க போன என்னை, டிக்கெட் கிடைக்காம வீடு வந்து சேர்ந்த என்னை கர்த்தர் ரட்சித்தார். ஆமென். எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? அதே போல உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கும், உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கும். எப்படியோ கடந்து திரிந்தோம் இல்லையா? ஆண்டவர் தயவை காண்பித்து அப்படியே இழுத்துக்கிட்டாருங்க. ஆமென். சிலர் குகையில தெரிந்து கொண்டாராம். ஐயோ போதும், எங்க வாழ்க்கையில அடிப்பட்டது போதும்னு இருக்கும்போது, ஒருத்தரால ஆலோசனை ஆறுதல் படுத்தக்கூடாத நிலைமையில இருக்கும்போது கர்த்தர் உங்களை அப்படியே தூக்கி எடுத்து தோல் மேல போட்டு தட்டி வைத்தார் பாருங்க. அதுதான் தயவு, அவர் காண்பிக்கிற தயவு. விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பை காண்பிச்சுட்டு உங்கள்கிட்ட தயவை காண்பித்துட்டு சொல்றாரு, நீ அந்த தயவுல நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், உனக்கு தயவு கிடைக்கும். நீ தயவுல நிலைத்திருக்க 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 இன்னும் தயவு கிடைக்கும். தயவுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தயவுன்ற வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? எக்ஸ்ட்ரீம் லவ் ஆஃப் காட், உச்சக்கட்ட தேவனுடைய அன்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தையில இதான் சொல்ல முடியும். ஆனா அவருடைய அவர் காண்பிக்கிற செயலாகிய அன்புல டிஃபைன் பண்ணவே முடியாது. ஒன்னதான் சொல்ல முடியும், இயேசுவினுடைய சிலுவையை தான் சொல்ல முடியும்.